பீகாரையும் ஜெர்மனியும் நீங்கள் ஒன்றா பார்க்கக்கூடாது. ஓகே சார். ஆமாம். பீகார் அப்படின்றது வந்து பாலிடிக்ஸ், ஜெர்மனி அப்படின்றது எக்கனாமிக்ஸ். ஓ ஆமாம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்ம அது என்ன படம் அன்பே சிவத்தில் சொல்லுவார் பாருங்க, வியாபார காந்தம் வாழ்க அப்படின்னு. அந்த மாதிரி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. ஆனால் இந்த நேரத்தில் அங்கே போனது தான் எனக்கு ஒரு பெரிய இப்படி ஒரு கொஸ்டின் மார்க் முன்னாடி தொங்குது. ஏன் சார் எந்த நேரத்தில் போகணும்? ஏன்னா ஜெர்மனியோட எக்கானமியே அடி வாங்கினுக்குதுங்க. அவங்க ஜிடிபி வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் சுருங்கிட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. போதா குறைக்கு இப்போ இந்த ட்ரம்ப்போட யூரோப்பியன் யூனியன் டீல்னு ஒன்று போட்டாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் 5% இன்க்ரீஸ் பண்ணோம். இது வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2.5, போலந்து தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க, இவங்கெல்லாம் 2.5 அப்படி ஆவரேஜாக வச்சுருக்கும் போது 5% அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை டபுள் ஆக்கணும். டபுள் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். எவ்வளோடா அவங்கக்கிட்ட சோல்ஜர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்ககிட்ட நிறைய இருக்குது. எவ்வளோ இருக்குது? நாங்கள் 80,000 வச்சுருக்கோம். நாங்கள் வந்து 90,000 வச்சுருக்கோம் அப்படின்னுக்கிறாங்க. டேய், உக்ரைனில் செத்து போனவனே 13 லட்சம் பேர்னு சொல்கிறாங்கடா. நீங்கள் என்னடானா இவ்வளோ வச்சு நிற்கிறீங்க. இதில் என்னடானா உக்ரைனில் வந்து பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் நாங்கள் அனுப்புவோன்றீங்க. 13 லட்சம் பேர் செத்ததுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் என்னடானா 80,000 70,000, அதுலேயும் பாதி பேர்னா ரிசர்விஸ்ட்ன்றானுங்க.